வணக்கம். வெல்கம் டு தி mRk. ஒரு குட்டி கதை. இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். சந்தோஷம் எங்கெங்கே இருக்குது? வாங்க அந்த சந்தோஷத்தை தேடிக்கிட்டு நம்மளும் போய் பார்ப்போமா? இந்த கதை மூலமாக. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அவருக்கு செல்வம், தங்கம், வைரம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஆனந்தமும் சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவுமே அவருக்கு இல்லை. அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தெல்லாம் தேடிக்கிட்டு நாடு நாடாக போய் பார்த்தாரு. எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு போதை, மங்கையர், மது இந்த பழக்கம்லாம் இருந்துச்சு. இந்த பழக்கத்தினால நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமான்னு பார்த்தாரு. அப்போ கூட அவருக்கு அந்த ஆனந்த மகிழ்ச்சி கிடைக்கல. கடைசியாக துறவி மடத்துக்கு சேரலான்னு நினச்சார். ஏன்னா அங்கே சேர்ந்தால் சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் அங்கே போகிறதுக்கு தயாராக வைரம், தங்கம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் கட்டிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு துருவி மரத்துக்கடியில் நின்றுக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்து அவரோட கால் கீழே இந்த மூட்டையை போட்டுட்டு, குருவே இந்தாங்க, என்னோட அனைத்து சொத்தும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் நான் சரணடைஞ்சிட்றேன், என்னையே நான் சரணடைஞ்சிட்றேன், எனக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம்லாம் வேணும், அமைதியான வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே வேக வேகமாக இந்த துருவி என்ன பண்ணார், அந்த மூட்டையை கழட்டி பார்க்குறாரு. அந்த மூட்டையை பிரித்து பார்க்கும்போது கண்ணுக்கு ஜொலிக்கிற மாதிரி தங்கம், வைரம் எல்லாமே இருந்துச்சு. அதை உடனே அவர் என்ன செஞ்சார், கட்டிட்டு அந்த மூட்டையை தலையில் தூக்கிக்கிட்டு அந்த துருவி ஒரே ஓட்டமாக ஓடுறார். அதை பார்த்து இந்த பணக்காரன், இது என்னடா இது, நம்ம ஏதாவது போலிசாமியார்கிட்ட நம்ம மூட்டையெல்லாம் கொட்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோட பின்னாடியே விரட்டுறார். அந்த துருவி சந்து பொந்தெல்லாம் பார்க்காம பயங்கரமாக ஓடுறாரு வேகமாக. அந்த பணக்காரனால் ஈடு கொடுக்க முடியல. அந்த துருவி ஓடிட்டு மறுபடியும் அதே மரத்துக்கடியில் தான் நின்னார். நின்றுட்டு அந்த பணக்காரனை பார்த்து கேட்டார், என்ன பயந்துட்டியான்னு. இதுவரை சந்தோஷம் இல்லை என்று நினைத்த கவலையில் இருந்த அந்த பணக்காரன் கைவிட்டு போன தங்கம், வைரம் மூட்டையெல்லாம் மறுபடியும் கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் சந்தோஷம் இருந்துச்சு. அப்போது அந்த துருவி பணக்காரனை பார்த்து, இதற்கு முன் இதே செல்வந்தான் உன்னிடம் இருந்துச்சு, ஆனால் அப்போது உனக்கு சந்தோஷம் இல்லை. இப்போது உன்னிடம் இருப்பதும் அதே செல்வம்தான், ஆனால் இப்போது உன் மனசில் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லிட்டு அந்த துருவி போயிட்டார். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சந்தோஷம் என்பது நமக்கு வெளியே இல்லை, மனதில் தான் இருக்குது. ஆனால் அது பல பேருக்கு தெரியவில்லை. அதற்காக மற்றவர்களை சார்ந்து இருக்கிறோம் என்று உண்மை தெரிகிறது. ஸோ சந்தோஷன்றது எங்கே இருக்குது? நம்ம மனசில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால் நீங்கள் எங்கேயும் போய் தேடிக்கிட்டோ இல்லை எந்த கெட்ட பழக்கமோ இந்த என்ன சொல்கிறது சந்தோஷத்தை தேடிக்கிட்டு போகாதீங்க. உங்கள் மனசில் தான் இருக்குது. அந்த சந்தோஷன்றது வேறு எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க,
கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பல பேர் வந்து சந்தோஷத்தை தேடிக்கிட்டு எங்கெங்கேயோ அலைவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த கதையை வந்து சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.